ஆகா கல்யாணம் சீரியல பொறுத்தளவு, கிறிஸ் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாப்ல. என்னதான் வெளிநாட்டுக்கு கிளம்பி போனாலும், இங்க சூர்யாவ குழம்ப விட்டுட்டு, புலம்ப விட்டுட்டு போயிட்டாப்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவும் வந்து வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஒரு டிராமாவ செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? இங்க நம்ம சூர்யா ஈகோவ விட்டு குடுத்துட்டு, இதுக்கப்புறம் மகாவ நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாப்ல. ஸோ அதுக்காக மகாவ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க மகாவும், ஐஸ்வர்யாவும் வெளியில கார்டன்ல உட்கார்ந்து இந்த பிளான பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா சூர்யா எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாரு. வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்க ஆரம்பிச்சர்றாப்ல. ஆனா சூர்யா வந்தத எப்படியோ நம்ம ஐஸ்வர்யா கவனிச்சர்றாங்க. அப்படியே பேச்ச மாத்தி, "நீ கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போயே தீரணும் மகா. சூர்யா போகக்கூடாதுன்னு சொன்னா கூட நீ கேட்கக்கூடாது. நீ வெளிநாட்டுல போயிட்டு படிச்சுட்டு வந்தீன்னா, உனக்கு தான் நல்லது. அதனால நீ கண்டிப்பா போய் தான் தீரணும்." அப்படிங்கிற மாதிரி வேணும்னே ஸ்ட்ரிக்ட்டா சொல்ற மாதிரி சூர்யாவுக்கு கேட்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மகாவும் அதுக்கு ஏத்த மாதிரி "சரிக்கா, சரிக்கா" அப்படின்னு டிராமாவ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சூர்யா அங்கருந்து கிளம்பி போனதுக்கப்புறம், "சூர்யா இதெல்லாம் கேட்டுட்டாரு" அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. நம்ம சூர்யா சூப்பரா பிளான் பண்ணி, இதுக்கப்புறம் மகாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அசத்தணும் அப்படிங்கிற மாதிரி, ஆன்லைன்ல மருதாணி எல்லாம் ஆர்டர் போட்டு, அத மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கிட்டு போறாரு. ஸோ, அத சித்ரா தேவியும் பார்த்துட்டு, "என்னது இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களாட்டுக்கு, விடக்கூடாது" அப்படின்னு அவங்க தனியா ஒரு பிளான போட ஆரம்பிச்சர்றாங்க. நம்ம சூர்யா எப்படியோ மகாவ கண்டுபிடிச்சு "பாத்தியா, உனக்காக நான் மருதாணி கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி, "இத நீ வச்சுக்கணும்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாப்ல. ஆனா நம்ம மகா அந்த மருதாணிய வாங்கி சூர்யாவுக்கே வச்சு விட்டர்றாங்க. ஏன்னா, "உங்களுக்கு தான் சூடா இருக்கு உடம்புல, அடிக்கடி உங்களுக்கு தான் சளி பிடிச்சுக்குதுல்ல, அதனால மருதாணி நீங்களே வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா கை ஃபுல்லாவே வச்சு விட்டர்றாங்க. திருப்பி ரூமுக்கு போகும்போது எதர்ச்சியா தடுக்கி, நம்ம சூர்யா மகா மேல போய் விழுவ, மகாவ தாங்கி பிடிக்க, நம்ம சூர்யாவோட கை வந்து மகாவோட இடுப்புலயே பட்டுருது. அவங்க இடுப்பெல்லாம் ஒரே மருதாணியா ஆயிடுது. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.